பேசுவாங்க. ஆனால் நிஜமாகவே சரித்திர காலத்தில் அந்த கேரக்டர் அப்படியே தூய தமிழில் பேசியிருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான், நமக்கு தெரியாது. நீங்கள் இதில் இந்த வசனங்களில் எந்த மாதிரியான பாணியை பின்பற்றியிருக்கீங்க? நீங்கள் சொல்கிற அதே பாணி தான் யோசித்தோம். வந்து தூய தமிழ் தான், ஆனால் வந்து சரளமாக பேச முடியணும். அது வந்து ட்ராமாவில் பேசின மாதிரி இருக்கக்கூடாது. அது தாண்டி நடிகர்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரியல் எமோஷன் கொண்டு வர மாதிரி இருக்கணும். ஸோ எழுதினது பியூர் தமிழ் தான் எழுதியிருக்காரு ஜெயமோகன் சார். பட் அது வந்து ப்ரெசன்டட் இன் அ வே வேர் வி கேன் எமோட் ஈஸிலி. சார், ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி எடுத்து பண்ணுறதுன்றது ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு வேற ஒரு ஃபீல். பட் வந்து ரொம்ப பிரபலமான எல்லாருமே படித்து ஒத்தொத்தருக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரை வந்து விஷுவலைஸ் பண்ண விதங்கள் வேறாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் நான் பார்க்கணுமா, இல்லை பொன்னியின் செல்வன் அந்த நாவலோட அந்த ஆராவை எங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணுற ஒரு படைப்பாக இருக்குமா? ரெண்டும் இருக்கும். அதுவாகவும் இருக்கும், இதுவாகவும். நானும் ஒரு ரசிகன், நானும் இந்த புக்கை படிச்சிருக்கேன். ஸோ அதோட பாதிப்பு இல்லாமல் யாரும் இல்லை. அதுலேருந்து என்னோட வந்து இன்டர்பிரிட்டேஷன், என்னோட ப்ரெசன்டேஷன், அவ்வளோதான். நானும் அங்கே தான் இருந்துட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. மணி சார், ஹியர்ஸ் சார். ஸோ நீங்கள் வந்து லைக் 80ஸ்லேயே கமல் சார் கூட இதை பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நிறைய ஆக்டர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. பட் அந்த நாவலில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ், இந்த கேரக்டர்ஸ் வந்து நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாடர்ன் எராக்காக அடாப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. லைக் கேஸ் ரவிக்குமார் சார் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நிறைய. நீங்கள் அந்த மாதிரி லைக் 30 இயர்ஸ் அதை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்களா அந்த கண்டென்ட் நம்ம பண்ணலாமா, மாடர்னுக்கு அடாப்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒன் கொஸ்டின். இல்லை ஏதாவது படத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? மேபி எங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து இன்ஸ்பயர் ஆகி இன்னொரு ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி. தளபதியில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. அது வந்து கிட்டத்தட்ட இதுக்கு ட்ரெய்லர் மாதிரி. அதில் வந்து சோபனா பண்ண அந்த சாங்கில் பண்ண வேஷம் கிட்டத்தட்ட பூங்குழலி மாதிரி இருக்கிற வேஷம். ஸோ அது மட்டும்தான் அது தொட்டிருக்கேன் நான். ஹாய், கௌஷிக் ஃப்ரம் தினத்தந்திஸ் டிடி நெக்ஸ்ட் ஹியர். என்னோட கேள்வி இதர் ஜெயம்ரவி ஆர் கார்த்தி, நீங்கள் ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்த இந்த மாதிரி எபிக் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், சிவாஜி சார் நடித்த ராஜராஜ சோழன் பார்த்தீங்கன்னா அவரும் அதில் சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமான குரலில் பேசியிருப்பாங்க. அந்த கிரியேட்டட் அண்ட் ஆரா அண்ட் அப்பீல் டு தி ஆடியன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே ட்ரெய்லர் கட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சட்டிலான ஒரு டோன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டோன் வந்து அப்படி தான் எழுதி வச்ச ஒரு டோனா, அதுதான் வந்து பொன்னியின் செல்வன் ஒனுக்கு மணி சாரோட டச்சா? இல்லை, மணி சார் இப்போ தான் பதில் சொன்னாங்க. எவ்வளோ ரியலாக பண்ண முடியுமோ அதை எவ்வளோ அழகாக நம்ம இப்போ இருக்கிற சென்சிபிலிட்டிக்கு உண்மையாக மனிதர்களை வாழ்ந்தால் எப்படி பேசியிருப்பாங்க, அது உணர்ச்சியோடு இருக்கணும். அந்த காலத்தில் இருக்கிற நடிப்பு எல்லாமே மேடையிலிருந்து வந்த ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் வந்து பொன்னியின் செல்வன் நீங்கள் படிச்சிங்கனாலுமே அதில் வந்து அந்த காலகட்டத்தோட விவரிப்போட அந்த மனிதர்களுடைய ஒவ்வொரு தனித்தனி அம்சத்தோடையே தான் இருக்கும். ஸோ அவங்க இயல்பாக இருந்தால் எவ்வளோ ரியலாக இருக்குமோ அந்த அப்ரோச்சில் தான் இந்த படமே அணுகியிருக்கும். அண்ட் மணி சார் ஒவ்வொரு வாட்டி எங்களை கரெக்ட் பண்ணதும் அதுதான், பி ரியல் அப்படின்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. உண்மையாக இரு, நீ வந்தியத்தேவனா இரு. வந்தியத்தேவன் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தால் அவன் என்ன சலிப்போடு இருப்பான், இந்த இடத்துல அவனோட மனநிலை எப்படி இருக்குமோ நீ அதை உள்வாங்கி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ பீயிங் ரியல் தான் அங்கே அப்ரோச். Hi, so this question is to the actors. So generally நீங்கள் ஒரு படம் சைன் பண்ணும்போது there's a level of responsibility. But when it comes to Mani sir, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும். And on top of that, it's a Ponniyin Selvan adaptation. So to each one of you, was the responsibility more than usual when it came to this project? நீங்கள் சொல்ல முடியும்? ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா படத்துலையும் இருக்கிறது தான். பட் இதில் வந்து என்னென்னா ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டினா, ராஜராஜ சோழன்றவர் வந்து ஆல்ரெடி இருந்த ஒருத்தர், மிக மிக முக்கியமானவர் அவர். ஸோ அந்த ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அவரை எப்படி போர்ட்ரே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். நான் மணி சார்கிட்ட பேசும்போது அவர் அதான் சொன்னார். அவர் அந்த ராஜராஜ சோழன் யார், அவர் என்னென்ன பண்ணியிருக்கார் அதை மைண்டில் வாங்கிக்க, முதல்ல அவர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஸோ அதுதான் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துக்கிட்டு அதை வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான், வேறு ஒன்றுமே இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நினைக்கிறேன் நான். விக்ரம் சார் கூட நடிச்சிருக்கீங்க, எல்லாமே ஹிட்டு.
இந்த படத்தில் 2 பேருக்கும் சிஸ்டராக நடிச்சிருக்கீங்க. அது எப்படி உடனே ஒத்துக்கிட்டீங்களா? அந்த பெரிய பெரிய ஹிட்டு. உங்களுக்கு எப்படி தெரியுது? I think again that's thanks to Mani sir. நம்ம அந்த செட்டில் நுழைஞ்ச உடனே we were in character. So நம்ம ஆஃப் ஸ்க்ரீன் we used to laugh about it. ஆனால் I think ஒரு மாதிரி எனக்கே சரி அண்ணா தம்பி மாதிரி தான் இருந்துச்சு எண்ட் ஆஃப் த ஃபிலிமில். மணி சார் முதல்ல வாழ்த்துக்கள். ஒவ்வொரு கேரக்டருமே அழகாக பொருந்திருக்காங்க அந்த இதில். நம்ம தெலுங்கு பாகுபலி ஹிந்தி இதெல்லாம் பார்த்து வேந்திருக்கோம். இப்போ நீங்கள் பண்ணி தமிழில் ஒரு பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆகிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை எல்லாரும் போல நாங்களும் ஈகலாக இருக்கோம் பார்க்குறதுக்கு. இந்த செகண்ட் பார்ட்டு எடுத்தாச்சா ஷூட்டிங்கு, இல்லை இப்போ எடுக்க போகிறீங்களா? எப்போ ரிலீஸ் ஆகும் இதுக்கப்புறம்? ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சுங்க. இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் இன்னும் ஒரு 6 to 9 months ஆகும் கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி வரதுக்கு. ஹலோ, காத்திருந்து பார்க்கவும். Mani sir, this is Naveen from the New Indian Express. நிறைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் இந்த டைமில் வந்து நாங்கள் ஒரு சபாட்டிக்கல் எடுத்துக்கிறோம். ஏன்னா மார்க்கெட் சில சமயம் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாங்கள் ஹிட்டுன்னு நினைக்கிற ஃபார்முலா வந்து மிஸ் மேட்சாக இருக்குது. திடீர்னு ஒரு புது ஜான்ரா படம் வந்து ஓடுது. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம் அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் ஒரு ஓவர் த இயர்ஸ் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபில்ம் ஆக்கணும்னு உங்களுக்கு அந்த பிளான் இருந்துச்சு. பட் இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்க்கு வந்து பொன்னியின் செல்வனை ஒரு ஃபீச்சர் ஃபார்மேட் கொண்டு வரதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கல்கியோட என்ன விஷன் இருந்துச்சோ அதான் ஸ்க்ரீன் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் ஃப்ரேமில் இருக்க ஆடியன்ஸ் இதுக்கான ஒரு காமர்ஸும் இருக்குது, அதுக்கான சேஞ்சஸ் எதை பண்ண வேண்டியது இருந்துச்சா? சேஞ்சஸ்ன்னு இல்லை, ஒரு லிபரேஷன் கிடச்சிது. இப்போ வந்து ஆடியன்ஸ் ஆர் வில்லிங் டு ஒரு படம் வந்து ஒரே கதையில் ஒரே பிக்சர் ஃபுல் கதை சொல்ல தேவையில்லை. யூ கேன் டூ இட் இன் பார்ட்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் ஆர் ரெடி டு அக்செப்ட் இட். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாறும்போது பொன்னியின் செல்வன் பண்ணுறது இன்னும் ஈஸியாக போயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக இவ்வளோ வருஷம் பண்ணாதது வந்து கரெக்டுன்னு தோணுது. அட்லீஸ்ட் 2 பார்ட் மினிமம் தேவைப்படும்னு தோணுது இந்த படத்தை. ஸோ அதனால வந்து இட்ஸ் அ கரெக்ட் time for me to do this film. Hi, this question is for Thisha. Hi Thisha. Hi, how are you? Good, how are you? Hi, I'm good. இந்த குந்தவை கேரக்டரில் நடிக்கிறது எப்படி இருந்தது? ப்ளஸ் பீரியட் மூவி வர்சஸ் கண்டெம்பரரி மூவி, அது டிஃபரன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணீங்க? I think it's the look primarily. And actually எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இந்த படத்தில் என்ன இருந்ததோ இட்ஸ் கெட்டிங் இன் டு த லுக் அண்ட் செந்தமிழ், அது 2 தான். மற்றது மணி சார் டுக் கேர் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் இட். பட் ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது. பிகாஸ் ஐ திங்க் நம்ம 6 months ப்ரையரே நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய ஒரு இப்போது குந்துவைனா நீங்கள் ஒரு 4-5 லுக் பார்ப்பீங்க ஸ்க்ரீனில். பட் we must have had about 100 looks in the look book. அது ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 10 லுக் எலிமினேட் பண்ணி அது 5 looks சூஸ் பண்ணி திருப்பி we short listed the look. அந்த பன்னுக்கே ஒரு 3 months எடுத்தது. ஸோ it was a lot of fun and full credit to Eka and the team, the styling team, the jewelry, everything. ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது. பிகாஸ் ஃபார் மீ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இட் வாஸ் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரி இருந்தது. பிகாஸ் ஐம் நாட் யூஸ் டு அ பீரியட் ஃபில்ம். ஐவ் நெவர் ட்ரெஸ்ட் லைக் தட். Hi, I have a question to Mani sir. Sir, here, this is Shubha from OTT Play. Hi. Sir, the writing process பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். Writing process. Difficult process. Especially when you have something like this. It is a 5-part book, as you know, and it's got any chapter can be made into a scene or 2, and each one of them will be very good. So to find one thread to follow it was very, very important. But நான் எப்படி நினச்சேன்னா, how I would really say is that I had a huge support. I had Kalki on one side, I had Jayam on the other side, and the Kurmaravel was with me. So it was I had enough support. Right. And another question to Karthi. And the horses pati, the fascination with the horses, and with horses. நானும் ரவியும் பேசிகிட்டு இருப்போம், படம் எதுக்காக பார்க்க வராங்களோ இல்லையோ யானையும் குதிரையும் பார்க்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா அனிமல்ஸோட படம் எடுக்கிறதே வந்து ரொம்ப ரேர் ஆகிட்டே இருக்கும்போது வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் அவ்வளோ பார்க்குறோம். நமக்கு அந்த வெஸ்டர்னில் ஹார்சஸ் போகிறது அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும்.
இந்த படத்தில் தேங்க்ஃபுல்லி புக்கில் எழுதுனதே வந்து இந்த குதிரை செம்பன்கிற குதிரை வந்து வந்தியத்தேவன் கூட இருக்கிற குதிரை இவனை சுத்தமாக மதிக்காது, இவனை மம்பளை மாட்டி விட்டுக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி அது ஒரு கேரக்டராகவே இருக்கும் கூட. ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னது வந்து ஒரு குதிரை இருக்கும், நீங்கள் நல்லா பழகிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னாங்க. நம்ம வந்து ஹார்ஸ் ரைடிங் எனக்கு தெரியும், ஆனால் கோவிட்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா நாங்கள் நினச்சா ஒரே குதிரை எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியல. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஐ ஹேட் டு கெட் யூஸ் டு டிஃப்ரெண்ட் ஹார்சஸ். அப்போது வந்து சுத்தமாகவே ஒவ்வொரு குதிரை கூடயும் ஃப்ரெஷ்ஷாக பழகணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூடில் இருக்கும். இல்லை படத்தில் நிறைய குதிரை இருக்கும், பல இடங்கள்ல இருக்கும். மோர் தென் 6 to 7 ஹார்சஸ் ஐ ஹேட் டு கெட் யூஸ் டு இட். அதோட நேச்சர் வேறு வேறையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹீரோயிக்காக பார்க்குற ஷாட்டில் நான் கீழே விழுந்திருப்பேன், நல்ல ஷாட் கிடச்சிருந்தேன் எண்டில் நான் கீழே விழுந்திருப்பேன், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு பேசிக் ரூல் சொல்லி கொடுப்பாங்க, ஹார்ஸோட காது வந்து இட் கேன் ரொட்டேட் ஃப்ரண்ட் டு பேக். காது ஃப்ரண்ட் போயிடுச்சுன்னா உங்களை மதிக்கலன்னு அர்த்தம், இட்ஸ் நாட் ரெஸ்பெக்டிவ்னு அர்த்தம். அதனால வந்து கூட பேசிகிட்டே இருப்போம். அப்போ வந்து இந்த குதிரை வந்து உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு கேட்டுகிட்டே இருக்கும். இட்ஸ் அ ஹர்ட் அனிமல். கும்பலாக இருக்க தான் பிடிக்கும், தனியாக போகிறதா இருந்தால் கூட ஒரு நம்பிக்கையான ஆள் இருக்கணும். அது ரைடராக இருந்ததுன்னா காமாக இருக்கும், இல்லாட்டி இல்லாத சேட்டை பண்ணும். அண்ட் மணி சாருக்கு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஃபுல் ஸ்பீடில் ஹார்ஸ் ஓட்டணும்னு ரொம்ப நாளாக ஆசைன்னு. அதுங்க அந்த ஆசையெல்லாம் இந்த படத்தில் தீர்த்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சார்? சில சமயம் அந்த காதை வந்து சிஜியில் சரி பண்ணிட்டோம், பின்னாடி வச்சுட்டோம். மிஸ்டர் கார்த்திக், ஆக்சுவலி இந்த வந்தியத்தேவன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஈவன் பெரிய பெரிய ஆக்டர்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் கூட வந்து இந்த வந்தியத்தேவன் கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு சண்டேலாம் போட்டிருக்கேன்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த கேரக்டர் உங்களுக்கு தேடி வரும்போது உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, அதுக்கு எப்படி நீங்கள் தயாரானீங்க? கொஸ்டின்ஸோட பயம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி இதில் இருக்கிற எல்லா கதாபாத்திரத்துக்கூடயும் நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஒரு பல பேருக்கு வந்து ஒவ்வொரு கதாபாத்திரம் என்ன சிந்திக்குங்கிற வரைக்கும் தெரியும். ஸோ இது ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருந்துச்சு. மணி சார் நம்மளை கூப்பிட்டுருக்காருங்கும் போது வாஸ் வெரி ஹாப்பி. ஆனால் அடுத்த செகண்டே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, இதை எப்படி நம்ப வைக்க போகிறோம், எத்தனை கற்பனைகள் இருக்கும். பட் மணி சார் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, இதுக்கப்புறம் நீ தான் வந்தியத்தேவனா, யூ ஸ்டார்ட் லிவிங் அந்த கேரக்டராக வாழ ஆரம்பிச்சுட்டு கெட் யூஸ் டு தட் கேரக்டர்னு சொல்லும்போது தென் ஒவ்வொரு சீனாக ஹேண்டில் பண்ணும்போது அந்த பயம் குறைஞ்சிட்டே வந்துச்சு. பட் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பெண்கள் கிட்ட பாடுற சீன் இருக்குல்ல, நந்தினி குந்தவை மீட் பண்ணுற சீன், இல்லை பூங்கொழி சீன் வரும்போது கொஞ்சம் பதட்டம் வரும். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு டைலாகாக ஆஸ் வி கோ த்ரூ அது அந்த ஒவ்வொரு சீன் தாண்டி வரும்போதும் கான்ஃபிடன்ஸ் கிடச்சிட்டே இருந்துச்சு. ஸோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ணேன் நான். மணி சார் ஓவர் ஹியர் ஓகே. இல்லை இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது கல்கி இதே ஒரு ஃபிக்ஷன் தான். there are elements of fact, elements of fiction அதுலேயே இருக்குது. பல இடத்துல அந்த ஸ்க்ரீன் பிளே படம் எடுத்துகிட்டு போகிற சுச்சுவேஷனில் ஹிஸ்டாரிக்கலாக இந்த இடத்துல 3-4 வருஷன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதி கரிகாலன் டெத், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த வருஷன் நம்ம எடுக்கலாம்? ஆர் எங்கள் ஜேர்னலிசமில் ஒரு ப்ராப்ளம் உண்டு, when in doubt cut it out, don't go too much into details. அது avoid certain pitfalls in going too deep into the historicity of it. அப்படி ஒரு அப்ரோச்சா இல்லை இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கட் ஃபீலிங், அந்த கட் ஃபீலிங்கில் போனீங்களா? இது ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம கெஸ் பண்ணி பண்ணுற கேம் இல்லை. இந்த மூவி வந்து கல்கியின் பொன்னியின் செல்வனை பேஸ் பண்ணுது. ஸோ அதுக்குள்ளே தான் இருந்தது. பட் அதுக்குள்ளே wherever we found historical facts which we can bring it forward, we have done it. We have done research, not just had a team. ஸோ முடிஞ்ச வரை அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு ஒரு 5 part புக்கை வந்து 3 ஹவருக்குள்ளே 2-3 hour படமாக எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நிறையா சிம்பிளாக சொல்ல வேண்டியிருக்கும், நிறையா டைரெக்டாக சொல்ல வேண்டியிருக்கும். அதை சுற்றி வலிச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க நேரம் இல்லை, மக்களுக்கும் உட்காந்து பொறுமையாக பார்க்குறதுக்கும் நேரம் இல்லை. ஸோ அதனால ஃபிலிம் இது வேறு மீடியம், இதுக்கு சொல்லணும்னு ஒரு முறை இருக்குது. அந்த வழி தான் இது மெயின்டைன் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும். ஸோ there will be small deviation புக்கிலேருந்து, பட் அது வந்து ஒன்லி டு லிங்க் திங்ஸ் ஃபாஸ்ட்டாக. விக்ரம் பிரபு, இது இந்த உங்கள் கேரக்டரை வந்து மணி சார் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செஞ்சீங்களா, இல்லை உங்கள் தாத்தா முன்னாடி பண்ணுலேருந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? ஏன்னா எல்லாரையும் விட உங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு தாத்தா அவ்வளோ பண்ணார், பேரை இப்படி பண்ணியிருக்காங்கன்னு அப்படி அந்த ஒரு பயம் உங்களுக்கு இருந்துச்சா? ரொம்ப நன்றி சார். இல்லை
ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எஸ்பெஷலி சினிமாவில் ஒரு டைரக்டரை நம்பி போகிறோன்னா டைரக்டரை நம்பி தான் போகணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு படம் இது முன்னாடி படித்ததில்லை. ஸோ சாரை போய் பார்த்துட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் அவரை நம்பி தான் உள்ளார போனேன். ஸோ ஒரு ஓப்பன் புக்கை தான் போகணும். இந்த அங்கே இருக்கிற அந்த டயலாக் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வந்து ஒரு ஒரு ஏன்னா ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும்னு நினச்சிட்டு போனேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கான வேலைகள் பண்ணேன். அண்ட் அவர் கைட் பண்ணுற விஷயத்தில் தான் நான் இறங்கி போனேன். பட் அதே நேரத்தில் ஹி ஆல்சோ வாண்டட் அஸ் டு டூ த பெஸ்ட் தட் நம்ம இந்த கேரக்டர் என்ன புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியுமோ, இது வந்து உனக்கு நான் இந்த சீனை கொடுத்துட்டேன், இதை நீ எப்படி பண்ணணுமோ அதை பண்ணி காமி, அதுலேருந்து எனக்கு எப்படி வேணுங்கிறது தான் அழகாக வாங்கிட்டாரு. ஸோ வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். சார் மணி சார், ஆக்சுவலி இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து மணி சார் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்லா மூவிக்குமே மணி சார் மூவி அண்ட் மணி சார் டெம்ப்ளேட் அப்படின்னு நிறையா இருக்கும். ஈவன் டைலாக்ஸாக இருக்கட்டும். இதை செட் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வரதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய டாஸ்க் எடுத்துக்கிறீங்க? எவ்வளோ அதில் ரிஸ்க் இருக்குது? நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த செட் பேட்டர்னில் அந்த வெளில வரணும்னு தான் பார்த்துட்ருக்கேன். ப்ரெடிக்டபுளாக இருக்கக்கூடாதுன்னு தான் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. Despite that, if you stay long, people become very smart and they start predicting you. இது வந்து when you do a film, you try to be honest to the film. அவ்வளோதான். இது வந்து இந்த கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இது வரை நடந்ததோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இதுக்குன்னு ஒரு தனி ஃபார்ம் ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான். ஈச் ஃபிலிம் டிக்டேட்ஸ் இட் செல்ஃப். மணி சார், ஹிந்திலலாம் கெஸ்ட் ரோல் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நிறைய நடிக்காங்க. ரஜினி சார் வந்து மெனக்கிட்டு அந்த பழவேற்றையார் கேட்டால் கூட நீங்கள் வேணான்ட்டீங்களா? அது ஏன்? அந்த அவர் சொன்ன காரணம் தானா, வேறு காரணம் தானா? நான் நல்லா இருக்குது பிடிக்கலையே அவங்களுக்கு. அவரோட ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? நான் வந்து கதையை மாற்றினோம், அப்புறம் கல்கி ரசிகர்கள் கிட்ட மாட்டிக்கணும். இது சரியாக வராது. Hi sir, here Kripa from Indian Express. How many times have you read the book and who is your favorite character? Is Aditya Karikaran your favorite? Because he seems to be in the forefront as far as we have seen for now when it's a story of Ponniyin Selvan. Have you read the book? Yeah, I've You know when Ponniyin Selvan comes in the book? Yeah, I know. Okay. So it's the same format that we are following. It is a story that unwinds like he is unwound, and that is the path that we are taking. Okay, and another question is casting Rahman for the role, because he is kind of described differently in the book, but Rahman is very macho. So what's the reason behind it? Yeah, I think there's a reason behind it, and once you see the film, you'll know the reason. Okay. மணி சார், இந்த மாதிரி படங்கள் பண்ணும்பொழுது சார், இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் விஎஃப்எக்ஸ் பிளேஸ் எ மேஜர் பார்ட். அந்த மேரேஜ் பிட்வீன் எமோஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் இங்கே ஆடியன்ஸ் தரப்புலேருந்து கொஞ்சம் டீரெயில் ஆனால் கூட அவங்களுக்கு சின்ன குழப்பம் வரும். பட் இதில் உங்களுக்கு அது மிகப்பெரிய டாஸ்க், பிகாஸ் யூ காட் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பஞ்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட். பட் அது எனிவே பர்ஃபெக்ஷன் வில் நாட் பி 100% பர்ஃபெக்ட் எதுவும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில், நம்ம கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸில். பட் அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கீங்க? அந்த வெட்டிங் பிட்வீன் தட் டூ இந்த ஃபிலிம் எப்படி வந்திருக்கு சார்? இது ஆக்சுவலாக என்ன உண்மையாக கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லாமே ஒரு ஸ்டோரி டெல்லிங் டூல் தான். விஎஃப்எக்ஸுங்கிறது ஒரு டூல். இதுக்கு முன்னாடி கிரேன் இருந்தது, ட்ராலி இருந்தது, அது ஒரு டூல். அது வந்து கதையை டிசைட் பண்ணாது. ஸ்டடி கேம் வந்ததுனால கதை மாறாது. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ண முடியுங்கிறது வந்து இட் ஜஸ்ட் மேக்ஸ் த ப்ராசஸ் இஸ் டிஃப்ரெண்ட், பட் த ஸ்டோரி இஸ் ஸ்டில் த சேம். இட் டசன்ட் இம்பேக்ட் ஈவன் ஒன் பிட் ஆஃப் த ஸ்டோரி. இட் இஸ் நம்ம சொல்கிற விதம் இதனால வந்து நமக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுக்குது, அவ்வளோதான். முன்னெல்லாம் இது வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடியே எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, லேம்ப் போஸ்ட் இல்லாத இடமா தேடி 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 இப்போ பண்ணணும். இப்போ அந்த லிபர்ட்டி இருக்குது, பட் த ஸ்டோரி இஸ் த சேம். மணிரத்னம் சார், இப்போ விஷுவல் மீடியாவோட வளர்ச்சி வந்து மனிதர்களுடைய கற்பனா சக்தியை குறைக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து இப்போ இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னோன்னா, பொன்னியின் செல்வனை படிக்கும்போது வந்தியத்தேவன்னா எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் ஒரு கற்பனை இருந்துச்சு. இனி வந்து எனக்கு வந்தியத்தேவன்னா கார்த்தி தான் ஞாபகத்துக்கு வருவார். அதே மாதிரி அந்த நாவலை திரும்ப படிக்கிற இளம் தலைமுறை அல்லது வருங்கால தலைமுறைக்கு வந்து அந்த காட்சிகளை படிக்கும்போது உங்கள் படத்தோட காட்சி தான் அவன் மைண்டில் ஓடும். அவனுக்குன்னு அந்த கிரியேஷன் குறையும் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. இதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அவங்க வேறு புக்கு படிக்க சொல்லலாம் சார். நிறைய புக் இருக்குது உலகத்தில். ஹாய் சார்,
ஜாவித் ஃப்ரம் ரேடியோ மிர்ச்சி. சார், ப்ரீ ரிலீஸ் டைமில் 2 டைப் ஆஃப் ஆடியன்ஸ் சார். ஒன்று வந்து என்ன மாதிரி இந்த புக்கை படிக்காத ஒரு ஆடியன்ஸு, பொன்னியின் செல்வன் என்ன கொடுத்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிற ஒரு ஆடியன்ஸ் நாங்களாம். இன்னொரு பக்கம் வந்து இந்த புக்கை படித்து என்ன அப்டேட் வந்தாலும் ரொம்ப அப்சஸ்டாக ஃபீல் பண்ணுற ஆடியன்ஸ். ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கும் இந்த அப்சஸ்டாக ஃபீல் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு போஸ்ட் ரிலீஸில் மணி சார் இருக்கிற ஒரு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை. நான் ஒன்லி அப்ரோச் ஐ ஹேட். இது வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரியும், படம் பண்ணும்போது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். there will be views, but the way I look at it is, I've read Ponniyin Selvan, I'm a fan of it, present it. I'm trying to do it the best I can. So that is all I can do. And I can only put in my best. And the rest I accept whichever way it comes. Super sir, thank you. And one more question to Vikram Prabhu sir. Sir, ஏற்கனவே மீட் பண்ணப்போ சொல்லியிருக்கிறீங்க, அதாவது இந்த பக்கெட் லிஸ்ட்னு சொன்னப்போ மணி சார் படத்தில் ஒன்று இருக்கணும், அண்ட் ஆல்சோ அப்பாவோடலாம் சேர்ந்து நடிக்கணும்னு அது ஒரு பக்கெட் லிஸ்ட் சொன்னீங்க. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே படத்தில் சாத்தியமாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயங்கள் பற்றி. அதான் அப்பாவோட நடித்தா ஒரு நல்ல படத்தில் நடிக்கணும்னு நினச்சேன். அது நடந்துருச்சு பொன்னியின் செல்வனில். அதுவும் எங்கள் 2 பேரையும் டைரக்ட் பண்ணுறது மணி சார்னு நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷம். அதுவும் எங்களோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்லேயே அந்த சீன் வேறு நடந்துச்சு. ஸோ அதில் மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. மணி சார், ஒரே ஒரு கேள்வி. நான் கேகே ஃப்ரம் ஹலோ எஃப்எம். பொதுவாக வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு விமர்சனங்கள் வரத்தெல்லாம் பார்த்துருப்போம். ட்ரெய்லர் வரும்போதே வந்து அதில் இருக்க நெகட்டிவான விஷயங்களை பார்க்குறதுக்கு சொல்லுறதுக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. சப்போஸ் இப்போ இந்த ட்ரெய்லராக வந்துட்ட பிறகு பாசிட்டிவான விஷயங்கள் பல பேர் சொல்லணும், நெகட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு நினைப்போம்ல. அது மாதிரி இந்த ட்ரெய்லர்லாம் வந்துட்ட பிறகு நெகட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் எதை பார்த்தீங்க, எதை வந்து மாற்றிக்கணும்னு நினச்சிங்க, எதை மாற்றினீங்க? இல்லை சார், பொதுவாக வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அதில் பாசிட்டிவான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து ட்ரெய்லர் வரும்போதே வந்து சில பேர் வந்து நெகட்டிவான விஷயங்கள் பப்ளிசிட்டிக்காக பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து பாசிட்டிவான விஷயங்களை நம்ம வந்து காதில் கூட வாங்கிட்டாலும், ஆனால் நெகட்டிவான விஷயங்களை வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. இப்போ ட்ரெய்லர்லாம் வந்திருக்கும், அந்த பாட்டெலாம் வந்திருக்கும் போது நெகட்டிவான விஷயங்களை கேட்டுட்டு, ஓ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதை நம்ம கவனிக்காமல் விட்டுருக்கோம், இதை மாற்றிக்கலாம், இல்லை மாற்றிருக்கீங்களா, இல்லை அப்படியே விட்டீங்களா? ட்ரெய்லர் வந்தது இப்போ நீங்கள் மைக்கில் சொல்லலாம். Okay. Trailer was made after the film was done. Okay. படத்தோட ட்ரெய்லர் இது. படத்தில் என்ன ஷூட் பண்ணியிருக்கோமோ அதோட போர்ஷன்ஸ் தான் இல்லை. ஸோ இதை வந்து இப்போ போய் நான் போய் படத்தை மாற்ற முடியாது, எந்த காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது. இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். 2, ட்ரெய்லருங்கிறது வந்து ஒரு ஒரு கிளிம்ஸ். உங்களுக்கு அந்த கிளிம்ஸை வச்சுன்னு சில சமயம் நம்ம வந்து ஃபுல் படத்தை பற்றி கமெண்ட் பண்ணிடுறோம். சம் ஆஃப் த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றி கவலையப்படக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க ஃபுல் படம் பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசணும். இப்போ பேசி யூஸ் இல்லை, பிகாஸ் தேர் ஜஸ்ட் சீயிங் கிளிம்சஸ் ஆஃப் இட் அண்ட் தேர் அஸ்யூமிங் த ரெஸ்ட் ஆஃப் இட். ஸோ அதனால இஃப் யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட், யூ டோன்ட் ஹவ் டு வரி, யூ ஜஸ்ட் கோ வித் இட். எனக்கு ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. நான் அப்படியே L2R வந்துடுறேன். ரஹ்மான் சார், நீங்கள் வந்து படங்கள் வந்து யூனிக் சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல நீங்கள் ஈஸியாக ஓகே சொல்ல மாட்டீங்க. பட் இந்த படம் வந்து மணி சார் படம் ஓகே சொல்லிட்டீங்க, அங்கே அந்த செட்டில் போய் நின்ட்டீங்க. முதல் நாளே உங்களுக்கு வந்து 1.5 பக்கம் டயலாக் ஐஸ்வர்யா ராய் மேம் கிட்ட பேசுகிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அவங்க கூட வந்து நிறைய பேஜ் டயலாக் கிடையாது. இட் வாஸ் நெக்ஸ்ட் டே இன்னொருத்தர் கூட, பார்த்திபன் சார் கூட தான் அந்த டயலாக் இருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் இது என்னோட செகண்ட் டே. அண்ட் செகண்ட் டேலேருந்து ஃபஸ்ட் டே வந்து ஐஸ்வர்யா ராய் கிட்ட வந்து ஒரு சின்ன சீன் தான். இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் டு பொன்னியின் செல்வன். அதுக்கப்புறம் வந்து இந்த சீன் வித் பார்த்திபன் சார். பட் ஆனால் வி ஹேட் ட்ரைனிங் பிஃபோர் இட் செல்ஃப். இந்த டயலாக்ஸ் இதெல்லாம் இப்போ முன்னாடி கூட கேட்டாங்க சில பேர், எப்படி நீங்கள் இதுக்கு ஏதாவது தயார் பண்ணீங்களா? All this training basically happened without any inspiration from others, because somewhere invariably Mani sir has been training us slowly by slowly through the costume selections, makeup, hair and makeup, horse riding, fighting, like 6 months to 1 year, it took time. So we already were there, but not with the full thing, and the full thing was on this set. So it was main thing was the dialogues, இது சென் தமிழ்னால so it was tough not only for me, to most of our actors, because இந்த படத்தில் it was totally like that.
இன்னொரு விஷயம் வந்து இந்த காஸ்டியூமும் இந்த டைலாக் சொல்லும்போது வி டெஃபினெட்லி வில் பிகம் மோர் ட்ரமேட்டிக். பிகாஸ் நம்ம ஐ டோன்ட் நோ, நீங்கள் முன்னாடி யாரோ கேட்டாங்க அந்த மாதிரி இன்னும் பழைய காலத்து மாதிரி அப்படி நடிச்சிங்களா இல்லை கொஞ்சம் ரியாலிட்டியாக பண்ணியிருக்கீங்களான்னு. பிகாஸ் ஐ திங்க் வி ஆர் ஆல் ஸோ இம்மர்ஸ்ட் இன் இந்த பிக்சர்லாம் பார்த்து, பழைய காலத்து பிக்சர் பார்த்து இப்படி தான் இந்த ராஜாக்கள் நடிச்சிருப்பாங்களோ பேசியிருப்பாங்களோங்கிறது தான். பட் உண்மைங்கிறது வந்து அன்னைக்கும் ரியாலிட்டி தான், இன்றைக்கும் ரியாலிட்டி தான். வென் யூஆர் இந்த பேலஸ் ஆல்சோ தே மேபி பி டாக்கிங் வெரி நேச்சுரலி. யாரும் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் த திங். ஸோ பட் we are also என்ன சொல்றது so used to seeing this kind of movies, so we unknowingly somewhere we try to do a big melodrama. So there Manisha is always bring us down, you know, I need reality, நீங்க presentல பேசுற மாதிரி பேசுங்க. So that itself is a very good effort, you know, to watch the movie at this age and this era, with the, you know, the old way of civilization. So yeah, and it was a great experience. And like every actor, எனக்கு எப்போவுமே இருந்தது இண்டஸ்ட்ரியில் வந்து 20, 30, 40 years ஆச்சு. I always had this feeling to work under him, but I was never thinking, like, I never got an invitation. I was waiting for that moment, and finally he calls me. I'm happy, and என்ன சொல்கிறது, and of course in the mega projectல, you know, being a part of itங்கிறது வந்து ஒரு பெரிய blessing in disguise தான். எனக்கு தந்த கேரக்டர் கூட ரொம்ப அருமையான கேரக்டர். இதுக்கு மேலே நான் இன்னும் கேட்க முடியாது. பிகாஸ் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் பர்ஃபெக்ட்லி தட் கேரக்டர் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு டூ இட். பிகாஸ் இட் ஹேஸ் லாட் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிஸ் அந்த கேரக்டருக்கு. அதான் அவர் சொன்னார், திஸ் கேரக்டர் வந்து எனக்கு தந்த வேஷம் வந்து ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுடான ஒரு கேரக்டர். அது வந்து பிகாஸ் ஆஃப் த மிஸ்யூஸ் ஆஃப் தட் கேரக்டர் இன், யூனோ, இன் ட்ராமாஸ் அண்ட் தியேட்டர்ஸ் எல்லாம். அண்ட் பட் ஹீ இஸ் திஸ் சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்ச், ஹி ஹேஸ் திஸ் ஆர்ச். And yeah, great. So, and Thisha, this question is for you. 7 years ago, we spoke about you dubbing for your roles and how you told me that you would love to dub for your roles. But fast forward to Ponniyin Selvan, Sendamil. Adha patti solunga. See, she was amazing. She was amazing. Coming from Mani, no, sir, amazing. Yeah, no. She did well. When we shot, it was just. Just still, even now when I saw it, I was seeing her speak pure Tamil, and it's such a pleasure to hear that. Yeah, also, by the way, sorry, also when you said that first dialogue good, with 2-3 takes, I think the 4th take or 5th take was okay. And my biggest award was he came and told me, fantastic, you've done well. அப்படின்னு சொன்னா அது போதும் எனக்கு ஒரு அவார்டு இந்த வருஷத்துக்கு. Actually, when Sir gave us a script in the beginning, I didn't even வாயிலே நுழையல எதுவுமே. It was that hard for me. எனக்கு தமிழ்லே கொஞ்சம் கஷ்டம். ஸோ செந்தமிழ் அதை விட கஷ்டம். But to be very honest, when we started shooting the film, we had so much of prep happening, so much of homework, and nama, you know, I thought mugging it up would be a challenge, but avukkuda okkandu we did lot of readings. Like Karthi oda ஒரு scene இருந்தா Mani sir, myself and Karthi would read the scene, read. So ஒரு மாதிரி it actually பரவாயில்லையே நானே இப்படிலாம் பேசியிருக்கேனே அப்படி ஆச்சு. ஸோ பிகாஸ் ஐ வுட் சே பிகாஸ் ஆஃப் த ரிஹர்சல் ஹி புட் அஸ் த்ரூ, ஐ குட் புல் இட் ஆஃப். Wonderful. Thank you. Absolutely. For about, it's not just workshop. We had quite a few, and I mean, unfortunately, when we were just going to start shooting, the first lockdown happened. So, you know, we happened to get that time also to work more on the looks and keep changing it. So it was a whole, like, half a year of just workshops. So when, like I said before, when we came on set, besides the whole challenge of getting ready and being there, and everything else was very simple. I've realized the value of rehearsals and workshops thanks to Mani sir, because while shooting, it's actually so much of fun. Yes, I read the book. Yeah. நான் இங்கிலீஷ்ல படிச்சேன் புக். I know the translated version. And கார்த்தினா, கிராபில வந்து நீங்க ஷூட் பண்ணும்போது குதிரையை எடுத்துட்டு நீங்க போயிட்டீங்க. அது வந்து ஒரு ட்ரோன் ஷாட். யூனிட் வந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பின்னாடி இருக்கு. நீங்க வந்து போய் குதிரையிலேருந்து விழுந்துட்டீங்க அப்படின்னு வந்து பக்கத்துல இருந்தாங்க. தட்டி அதை வந்து எடுத்துட்டு மறுபடியும் வந்து யூ ரிட்டர்ன் டு த யூனிட். அது படத்துல இருக்குமா? வேற ஏதாவது ஒரு மாதிரி பார்க்கலாமா சீன்ஸ்? அது இருக்கா? யார் உங்களுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க? என்ன நேர்ல பார்த்த மாதிரி சொல்றாரு.
ட்ரோன் ஆபரேட்டரா நீங்க? அது படத்துல அந்த பார்க்கலாமா? ஏதாவது ஒரு இதுல நீங்க அந்த கீழே விழுந்ததா மணிசார்ட்ட தான் கேட்கணும். நான் ஒரு இடத்துல வந்து கேமரா ரைட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆக்சுவலி ஒரு இடத்துல டேக் ஆஃப் ஆகி நான் ஏறதுக்கு முன்னாடி ஓனரையே ஒரு அடிக்கிற தள்ளி விட்டுச்சு. அதுக்கு அடுத்தது நான் ஏறுறேன், லைட் வேற போயிட்டு இருக்குங்கிறப்ப டைம் இல்லை, ஏறி ஓட்டி தான் ஆகணும். அப்போ ஒரு பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக போச்சு. அதுக்கப்புறம் அது முடிவு பண்ணது தான். அப்புறம் என் கையில் எதுவும் இல்லை. பட் அடிப்படாமல் நான் லேண்ட் ஆகிட்டேன், சேஃபாக லேண்ட் ஆகிட்டேன். மணி சார் பார்த்துட்டு ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, ஓட்டுனதும் நல்லா இருந்துச்சு, விழுந்ததும் நல்லா இருந்துச்சு, ரெண்டுலையும் முடிஞ்சால் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நிகழ்ச்சி உண்மைதான், பட் நீங்கள் சொன்ன அளவுக்கு இல்லை. விக்ரம் பிரபு நம்ம வந்து ஒரு சில ப்ரொமோஷன்ஸ்க்கு நடுவில் வந்து மீட் பண்ணோம். அப்பயும் வந்து இந்த கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த லாங் ஹேர் அந்த பியர்ட்லாம் வந்து யூ மெயின்டைன். ஸோ இந்த கோவிட் காலகட்டத்தில் 2 வருஷத்துக்கோசரம் ஒரு படத்துக்காக அந்த கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், ஆக்சுவலி நீங்கள் ரவி கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நான் 2 வாட்டி பித்தம் பிடிச்ச மாதிரி நான் ஷேவ் பண்ணிட்டேன், அதுவும் வளர்ந்துருச்சு. பட் ஐ திங்க் ரவி அவரோட பரவாயில்லையா நான் சொன்னேன்? சொல்லுங்கள். எனக்கு வந்து சுருட்ட முடிங்க, அது வந்து எல்லாருக்கும் முடி இப்படி வளரும், எனக்கு இப்படி வளரும், மரம் மாதிரி வளரும். அதை அடக்கி நான் வச்சு இந்த கோவிடில் அந்த இருந்த ஒரு 9 months வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரேஸியாக வீடியோஸ்லாம் எடுத்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிய ஸ்லோ மோஷன்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் எப்போ வச்சுக்க போகிறோன்னு சொல்லிட்டு. அண்ட் த்ரிஷா சொன்னாங்க, ஆக்சுவலி அவரோட ஒய்ஃப் ஒன் டைம் லாக்டவுன்ல பேசும்போது she was complaining about அவங்க ஷாம்பு எல்லாமே எவர் முடிக்கிறாருன்னு. லைக் I'm not able to handle his hair length and growth. பட் நீங்கள் பாருங்கள், இப்போ நிறைய பேர் அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ PS ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க ஃபியூச்சரில் படம் ரிலீஸ்க்கு. ரவி, அதாவது வந்து ஒரு டைட்டில் ரோல், அதுவும் மணிரத்னம் சார் படம், உலகமே வந்து கொண்டாடின ஒருத்தர் அந்த இண்டிவிஜுவல் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட கரியரோட உச்சபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பயம் இருக்கு, ஐயோ இது பண்ணிட்டோமே, அடுத்து நம்ம எதை பண்ணாலும் பீப்புள் ஸ்டார்ட் கம்பேரிங் வித் லாஸ்ட் வந்து காமன் ஆடியன்ஸ்க்கு அது பெரிய விஷயம். அவங்களுக்கு வந்து பொன்னியின் செல்வனில் பண்ணுவாரா இது அப்படின்றது வந்து உங்களுக்கு அதுவே வந்து ஒரு ஆடட் ப்ரெஷர் ஆன் யூர் ஷோல்டர்ஸாக இருக்குமா? இல்லை, மணி சார் வந்து அவர் லைஃப்லேருந்து கற்றுக்கிட்ட நிறைய விஷயம் எனக்கு இருக்குது. அதுதான் நான் வந்து இப்போ சொல்லணுன்னு நினைக்கிறேன். நான் அவரை கேட்பேன், சார் நாயகனுக்கு அப்புறம் இது எடுத்தீங்க, இதுக்கப்புறம் அது எடுத்தீங்க, அதுதான் உங்கள் பீக்கு நினச்சேன், அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுக்குறீங்க எப்படி சார்? ஏன்னா நீங்கள் சொல்கிற பயம் இருந்தது கண்டிப்பாக. எங்கள் அண்ணனே கேட்டான், இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்புறம் நான் சொன்னேன், ஏன் நீ தனி ஒரு 2லாம் பண்ண மாட்டியா அப்படின்லாம் கேட்டேன் நான். பட் மணி சார் வந்து அது என்ன சீக்ரெட்னு கேட்டப்போ ஒன்று சொன்னார், இதை விட அடுத்தது பெட்டராக பண்ணேன், இதை விட அடுத்தது பெட்டராக பண்ணணும்னு நினச்சேன் நான், அதில் அப்படியே போயிட்டே இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் என்னால் இதை விட ஒரு பெட்டர் ஃபில்ம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இதை விட பெட்டராக ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். இதுலேருந்து கற்றுக்கிட்டதை யூஸ் பண்ணி ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஹாய், திஸ் இஸ் விக்னேஷ் ஃப்ரம் சூரியன் எஃப்எம். ஸோ என்னோட கொஸ்டின் வந்து ஜென்ரல் எல்லாருக்குமே, செட்டில் வந்து எனக்கு அது டயர்டாக இருக்கீங்களா? டயர்ட் ஆகிட்டு பா முடியல அப்படி சொல்லிட்டு டயர்ட் ஆகிட்டு யாரையாவது பார்த்து பா இவங்களாம் இவ்வளோ பண்ணுவாங்க, நம்ம வயசுக்கு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பூஸ்டப் போய் பண்ணியிருக்கீங்களா யாராவது? யார்? இல்லை, எங்களுக்கு ஒரு இது நடந்துச்சு. டயர்டானாலும் ஒன்றும் சொல்ல முடியாதாங்க. ஓகே, ஒன்றும் பேச முடியாது, இங்கே உட்காந்து தான் ஆகணும், நடிச்சு தான் ஆகணும். எங்களுக்கு ஒன்று மாட்டுச்சு. எப்படின்னா லாக்டவுனுக்கு அப்புறமா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து தாய்லாண்ட்லேருந்து வர வேண்டியது இருந்துச்சு. அவர் கரெக்டாக 50 நாள் டேட்டு கொடுத்தாரு. அப்போ 50 நாளில் படத்தில் இருக்கிற எல்லா ஆக்ஷனும் அந்த 50 days எடுக்கணும்னு வந்துச்சு. அது நானும் ரவி தான் அதை பற்றி அதிகமாக பேச முடியும்னு நினைக்கிறேன். பட் அந்த என்டையர் ஆக்ஷன் வந்து அது மணி சாரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வந்து எவ்வளோ ரியலாக இருக்கணும் அவ்வளோ ரியலாக இருக்கணும். அண்ட் கண்டினியூஸாக அந்த 50 days எதர் சேசிங் இருக்கும், இல்லைன்னா வார் சீக்வன்ஸ் இருக்கும், இது கண்டினியூஸாக நடந்துச்சு. அதுவும் அந்த ஆர்மர்லாம் போட்டுட்டு பண்ணும்போது அப்படியே கிட்டத்தட்ட வடிவேலு சார் மாதிரி அப்படி உட்காரும்போது பார்த்தா மணி சார் பிரிஸ்காக போயிட்டு இருப்பாரு, உடனே திரும்பி எழுந்திரிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பான். ஐ திங்க் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்தில் இருக்கிற எக்ஸ்டென்சிவ் ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். ரிஹர்சல் பண்ணாலுமே இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டயரிங். ஏன்னா நீங்கள் ஒரு ஹார்ஸ் ரைடிங் பண்ணாலும் இல்லை ஸ்வாட் ஃபைட் பண்ணாலும் நீங்கள் அந்த ஆர்மர் போட்டுகிட்டே தான் இருக்கணும். அந்த ஆர்மர் வந்து ஸ்வெட்டாக வெயிட் வேறு ஜாஸ்தியாகும். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மணி சார் வந்து டைம் ட்ராவல் பண்ணுவார். இங்கே சீன் முடிஞ்சதுன்னா இருக்க மாட்டார், அங்கே பார்த்தா அங்கே இருப்பார், அதுக்குள்ளே நடந்து அங்கே போயிருப்பார் கடன்னு. ஸோ நாங்கள் பின்னாடியே ஓடுவோம். நீங்கள் கேட்ட மாதிரி எப்போல்லாம் சோர்வடைகிறோமோ அப்போல்லாம் அவரை பார்த்து அவரே இப்படி இருக்காரு, நம்ம என்ன அப்படின்னு பின்னாடி ஓடுவோம். உண்மைதான். பிகாஸ் ஈவன் நாங்கள் ஆக்டர்ஸ் கூட இந்த ஹாட் சன் இந்த வார் சீன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைமில் கூட
மேபி ஒவ்வொரு ஹீரோ வந்து போய் வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு இன்னொரு ஹீரோ பண்ணும்போது இன்னொரு ஹீரோக்கு வந்து ரெஸ்ட் இருக்குது, கேரம் இருக்குது, ஷேடு இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஐ திங்க் ஹீஸ் பீன் தேட் 24 hours ஃப்ரம் மார்னிங் டில் த நெக்ஸ்ட் டே மார்னிங். ஹீ ஸ்டாண்டிங் தேர் இந்த லொக்கேஷன் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ வென் ஹீ இஸ் ஒர்க்கிங் தேர், நாங்கள் ஆக்சுவலி வி கான்ட் கம்ப்ளைண்ட் அபவுட் எனி திங். Particularly for this project. ரவிவர்மன் சார் ஆல்சோ யூஸ் டு கேரி தி கேமரா லென்ஸ், அதாவது ஜூம் லென்ஸோட ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது கிரேசியா இருக்கும். ஸோ எவ்ரிபடி வாஸ் போரிங் இன் எனர்ஜி இன்டு தி ஃபிலிம். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எல்லா பக்கமும் இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் டு மணி சார். சார் தோட்டாதர்ணி சார் அவரை பற்றி சொல்லுங்கள். அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்டையர் அந்த சோழ தேசத்தை ஸோ அதை பற்றி சில வார்த்தைகள். தோட்டா சார் வந்து வாட் கேன் ஐ சே, தேர் இஸ் நோ ஒன் லைக் ஹிம். அதுவும் இந்த படத்துக்கு எஸ்பெஷலி இந்த மாதிரி பீரியட் படத்துக்கு வந்து டு பி கிரியேட்டிவ், டு பி ஜெனுவன் அண்ட் டு மேக் ஷுர் தட் இட் இஸ் ப்ராக்டிக்கல். செட்டு போடுறது மட்டும் இல்லை, அது ஃபில்ம் மேக்கிங்க்கு வந்து ப்ராக்டிக்கலாக கேமரா ஆங்கிள்ஸ்க்கு ஃபினிஷு கலர்ஸு எல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு ஐ திங்க் தேர் இஸ் நோ ஒன் டு டச் இட். மணி சார், பொதுவாக உங்கள் படத்தில் நீங்கள், வைரமுத்து சார், ஏஆர் ரகுமான் சார்னா அவ்வளோ பெரிய ஹிட் இருக்கும். இது மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கலான படத்தில் வைரமுத்து சார் இல்லாதங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுமா? தேவையெல்லாம் வேற எங்கேயோ இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கு. இல்லை லாஸ்ட்டும் அப்படி தான். சார் நாங்கள் ஒரு நம்பிக்கையிலையாவது இருந்தோம் கடைசியில் ஏதாவது சொல்லுவாருன்னு. நீ இப்போ அவர் இல்லை அதையும் இது பண்ணி. மணி சார், இந்த கதையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து நந்தினி கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஐஸ்வர்யா ராய் தான் நடிக்கணும் பண்ணிங்களா, வேற யாராவது சாய்ஸ் இருந்ததா? என்ன காரணம்? ரஜினி சார் அன்னைக்கு சொன்ன மாதிரி ரேகா மனசில் இருந்தாங்க முன்ன பண்ணும்போது, முதல்ல யோசிக்கும்போது. அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து பெஸ்ட் சாய்ஸ்ன்னு தோணுது. ஹலோ சார். சார் ஹலோ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பார்த்துருக்கியா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருக்கியான்னு எங்களை புண்படுத்தினவங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து காப்பாற்றிருக்கீங்க. அண்ட் இப்போ பொதுவாக வந்து தோழா, 1001 இந்த மாதிரியான ஹியூமருக்குலாம் வந்து ஒரு பெரிய சாம்பிள் கார்த்தி சார். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு ஹியூமரஸ் போர்ஷன் வந்து அவர் தான் கேரி ஓவர் பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை அங்கே ஏற்கனவே ஒருத்தன் காலை வச்சுட்டாங்கிற மாதிரி ஜெயராம் சார் அவரோட சாம்பிளை பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சில் காமிச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்தினுடைய ஹியூமருக்கு ஹீரோ கார்த்தி சாரா இல்லை ஜெயராம் சாரா? ரெண்டு பேரும் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? இல்ல ஒத்துக்கலாம், பட் உங்களுக்கு தெரியும்ல இவங்க தான் அதிகமா கேரி பண்ண போறாங்க, அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை வந்து ரெண்டும் கேரக்டர்ஸ் அப்படி தான் பார்க்குறோம். இது படம் பண்ணும்போது இது ஹியூமரு, இது ஆக்ஷனு அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாது. அது ஒரு ஃப்ளோவில் போகிற விஷயம். அதில் வந்தியத்தேவன் வந்து வேரியஸ் ஷேட்ஸ் இருக்குது. ஹியூமர் இருக்குது, ஒரு தேடல் இருக்குது, ஒரு ஃப்ளர்ட்டிங், இல்லை பொண்ணு இப்படி பார்த்தா போதும். ஸோ எல்லா ஷேடும் இருக்கிற ஒரு கேரக்டர் புக்கில் இருக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்துருப்பார். ஓகே, ஸோ ஃபைனல் கொஸ்டின் இது எல்லாருக்குமே தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை அதிகமாக படுத்தினது யார்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் அதிகமாக படுத்தின ஒரு ஆள் யார்? எல்லாரும் என்னை படுத்தினாங்க, நான் எல்லாரையும் படுத்திட்டேன். சார் மணி சார், இந்த யூஸ்வலாக ட்ராமாவில் நிறைய நடக்கும். வார்ட்ரோப் மால் ஃபங்க்ஷன் இன் அதர் சென்ஸ், கத்தி எடுத்தால் பாதியில் உடையும், மீசை இருந்தால் பாதி உடையும் வெளியே வந்துடும். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஷூட்டிங்கில் இருந்தபோது நிறைய நடந்திருக்கா? அது மாதிரி ரிகார்டிங் a dress coming off or one part of the props not working. What is the dress coming off? You're caught up with. I'm not talking about in the other sense. In the sense, general wardrobe malfunction can happen anywhere. இந்த மாதிரி ஷூட்டிங் நடக்கும்போது ரியல் லைஃப் ரியல் இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடந்ததா? அதாவது கேன் யூ ஷேர் சம் வித் அஸ்? நடந்திருக்கலாம், ஆனால் என் கண்ணுக்கு தவிர நடக்கல. The second part is to the actors in general. நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க, செந்தமிழில் பேசுறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவங்க அறியாமல் திடீர்னு வீட்டில் போகும்போது மற்றவங்கள்ட்ட திடீர்னு செந்தமிழில் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட செந்தமிழில் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன் எங்கேப்பா இருக்கேன்? இங்கே செட்டில் இல்லாமல் யூ ஆர் தேர் வித் அஸ்,
இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா உங்க வீட்ல? உல்டா வரும் சார். அது ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்கிலீஷ்ல பேசுவோம். டேஞ்சரஸ். இல்ல வீட்ல இதுதான் குந்தவை திடீர்னு நோன்னு சொன்னாங்க என்ன? அதான். இல்ல வீட்ல வைஃபோட பசங்களோட இருக்கும்போது திடீர்னு செந்தமிழ் மாதிரி பேசிருக்கீங்களா ஜெயரம்பி? நீங்க சொல்லலாம். எது சார்? செந்தமிழ்ல திடீர்னு வீட்லயா? இந்த படத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல நேச்சுரலா அவங்க வெளியிலயும் வரும். கான்ஷியஸா பேசியிருக்கேன் சார், அறியாம வரல. அவ்வளோ நல்ல நடிகை இல்லைன்னு நினைக்கிறேன் நான். மணி சார், சாரி நான் முடிச்சுக்கணுமா சார்? ஜெயமோகன் சார் எப்படி அந்த கதைகளை சுருக்கியிருக்காரு, இல்லை நீங்கள் எப்படி இதில் அவரோட ஒர்க் பற்றி? I think Jayamohan's contribution in this film is fantastic. அது பேசிக்காக வந்து இந்த dialogues, language, அது வந்து தமிழ் பியூர் தமிழ், ஆனால் வந்து எளிமையாக இருக்கும், நடிக்க முடியும். அது ரொம்ப பெரிய ஃபேக்டர். நான் பயந்த ஒரு விஷயம் அது மட்டும்தான் ரொம்ப பெருசாக. அது வந்து அவர் வந்து லெஃப்டில் சரி பண்ணிட்டார் அவர். ஸோ அது வெரி பிக் கான்ட்ரிபியூஷன் தட் ஹீ கேவ். அண்ட் கல்கி சார்து வந்து ஐ திங்க் எவ்ரி கேரக்டர் இஸ் பியூட்டிஃபுல்லி எச்ட் அவுட். எல்லாம் ஐ திங்க் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்க் இன் கல்கிஸ் பொன்னியின் நாவல், த பொன்னியின் செல்வன் இஸ் தட் எல்லா கேரக்டர் ரொம்ப ஷார்ப்பாக டிஃபைன்ட், சின்னதை எடுத்துட்டாலும். ஸோ அதில் வந்து டு பி ஏபிள் டு ஆட் யூனோ ஹவு தே வில் ஸ்பீக், to add intelligence to it and to make it give value to it. You know, that ஒரு சுந்தரச்சோழர் எம்பரர்னா நாவலில் நிறைய எழுத முடியும். அது அவர் என்ன, அவர் எப்படி இருந்தார், எப்படி வந்தார்னு. இங்கே ஆனால் சினிமாவில் காட்டும்போது அவர் பேசுகிற அந்த வார்த்தை, அவரோட பாடி லாங்குவேஜ் அண்ட் அது செட் பண்ணுற இடம், இந்த மாதிரி ஃபியூ திங்ஸ் தான் காட்டி கொடுக்க முடியும். So adinala everything becomes very important. So I think both Kumaravel and Jayamohan were a great help in the screenplay. மணி சார், if I'm not wrong, நீங்கள் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிச்சதுக்கப்புறம் தான் பேண்டமிக் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2020 ஒரு பேங்காக் ஸ்கெடியூல் முடிச்சதுக்கப்புறம், சாரி தாய்லாந்து ஸ்கெடியூல் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களோட பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் ரீவொர்க் பண்ண வேண்டியது தேவை இருந்துச்சா? ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த பேண்டமிக் வராமல் இருந்தால் அந்த படத்தை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் வெர்ஷன் எடுத்திருப்பேனேன்னு சொல்லிட்டு யோசிச்ச ஒரு தருணங்கள் இருக்கா? பேண்டமிக்ல எனக்கு பெரிய கவலை என்னன்னா, ஆக்டர்ஸ் வெயிட் போட்டு போகிறாங்களேன்னு பயம். வீட்டில் இருக்காங்க, எக்ஸசைஸ் இல்லை, ஜிம் இல்லை, என்ன பண்ணுவாங்க? அப்பப்போ ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டுட்டு இருப்பேன், த்ரிஷா ஹவ் ஆர் யூ அப்படின்னு. ஸோ அதுதான் பெரிய இது பேண்டமிக் இல்லாமல் இருந்ததுன்னா நான் பெட்டராக பண்ணிருப்பேங்கிறது வந்து இட்ஸ் நோ ஆர்குமெண்ட் அட் ஆல். ஐ மீன் பேண்டமிக் வாஸ் ஃபார் த என்டையர் வேர்ல்ட், இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மீ. ஸோ நோ ஒன் கேன் கிவ் எக்ஸ்கியூஸ் வித் த பேண்டமிக். இருக்கு அது இப்போ வந்து சம்டைம்ஸ் வி கோ சம்வேர் அண்ட் சம் நேச்சுரல் கெலாமிட்டி ஹேப்பன்ஸ், இட் கோஸ். ஃபில்ம் மேக்கிங் ஹேஸ் டு டேக் இட். அதெல்லாம் எக்ஸ்கியூஸாக சொல்ல முடியாது. நான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு நாங்கள் போய் சொல்ல முடியாது இது வந்து பேண்டமிக்னாலங்க இதனால தள்ளி போச்சுன்னு சொல்லவே முடியாது. ஸோ எது இருந்தாலும் வந்து டெலிவர் பண்ண வேண்டியது எங்கள் பொறுப்பு. அதுதான் ட்ரை பண்ணுறோம். மணி சார், ஐ ஜஸ்ட் ஹாவ் அ ஸ்மால் கொஸ்டின். எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பல்ஷன் அது. அண்ட் ஈவன் சியான் விக்ரம் சார் வந்து he recently, he joined Twitter. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இல்லையா? And in the fear of missing out, I mean, with you, you've been there for 30 years, right? And how do you update yourself? That's all. You just live the moment and you get updated. There's so many people who... Is it? இல்லை வந்து அதுக்குன்னு தனி இது இல்லை. If you are aware of what is happening around you, you get updated. You know that things are happening. Adum for a creative artist, anything that happens around you is an influence. சுற்றி நடக்கிறது எல்லாமே ஒரு கதை. ஸோ நமக்கு சுற்றி நடக்கிறது ஒன்றுத்தையும் வந்து மிஸ் பண்ண முடியாது. யூ டேக் இட் இன். இட் மே நாட் கம் அவுட் நோ, இட் மே கம் அவுட் சம்வேர் எல்ஸ். ஸோ அதனால வந்து இட்ஸ் நெவர் பீன் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். அண்ட் சோஷியல் மீடியா இஸ் நாட் மை சீன். மணி சார், ஓகே, இது ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கும் இந்த கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மணி சார் ப்ளஸ் ஏஆர் ரகுமான் சார் காம்போ, இந்த மேஜிக் எப்படி நடக்குது? இத்தனை வருஷம் அதை எப்படி எங்களை வந்து லாக் பண்ணியே வச்சிருக்கீங்க? தேடல் தான் மணி சார், தேடல் தான் நான் நினைக்கிறேன்.
நாட் டு ரிப்பீட் themselves. மணி சார்ட்ட நான் பல தடவை நான் கேட்குறப்போ சொன்னது தான், நம்மளை ரிப்பீட் பண்ணிக்காம புது புது விஷயங்களை தேடிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் புது புது விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு தான் நான் அவங்க 2 பேர் ஒர்க் பண்ணும்போது நான் பார்க்குறேன். இன்னமும் புது இசை, புது சவுண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க நமக்கு. முக்கியமாக இதில் இந்த தேவராளன் கூத்து இந்த சாங் வந்து ஷூட்டிங் அந்த ஸ்பாட்டில் ஒரு 2 minute பெர்ஃபார்மன்ஸ். அது ஒரு 100 பேர் ஆல்ரெடி பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணது ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி 2 minute கண்டினியூஸாக ஆடுறாங்க. என்டையர் பீஸ் அந்த இடத்த நான் உட்காந்து பார்க்கும்போது அதில் இருந்த சவுண்ட்ஸ் ஆகட்டும், அதில் வர வார்த்தைகள் ஆகட்டும், ஏன்னா அது புக்கில் படிக்கிறப்பே பயமுறுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். அதை திரும்பி மணிசரோட வேர்ஷனை அதை ரீக்ரியேட் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேனாக நான் உட்காந்து பார்க்கும்போது வாவாக இருந்துச்சு. ஒரு இன்டர்நேஷ்னல் விஷுவலாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் 2 பேரோட தேடல்னு என்னுடைய பணிவான கருத்து. அதுக்கப்புறம் சார் தான் சொல்லணும். சார் நீங்க சொல்லுங்க சார். இப்போவும் எங்களுக்கு யாக்கை திரி கேட்கும்போது எனக்கு வந்து கூஸ் பம்ப் ஆகும். எனக்கு கூட. Thank you so much. சார் அது. And sorry to interrupt. Thank you so much. Mani sir has to leave right now. We'll continue the session after a couple of minutes. வெளில போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் பெரிய படம் இல்லையா, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். Thank you very much. மணி சார் வெளியூர் ப்ரொமோஷன்லாம் வெளிநாட்டுக்குலாம் போறீங்களா, தஞ்சாவூர் போறீங்களா, அந்த ப்ரொமோஷன் எப்படி சார்? எல்லா ஆர்டிஸ்ட் வராங்களா? ப்ரமோஷன் எல்லாம் இவங்க தான் இன்சார்ஜ். அவங்க எங்கே சொன்னாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ எடிட்டிங் போகணும், மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ. Thank you so much for joining us, sir. Thanks. இல்லை அப்படி கான்ஷியஸாக எதுவும் இல்லை சார். பட் பேசிக்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கதை படிக்கும் போது இவங்களுடைய கேரக்டர்ஸ் வெரி யங் ஏஜ். ஸோ மணி சார் வாண்டட் தட் பேசிக்லி. அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாதுங்கிறதுனால வயா மீடியாவாக இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் நார்மலாக பண்ணோம். கார்த்தி சார், இந்த கொஸ்டின் வந்தியத்தேவன்கிற கேரக்டர் வந்து லைக் ஆல்மோஸ்ட் இதில் இருக்க எல்லா ஆக்டர்ஸ் கூடயுமே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் நிறைய டேஸ் நீங்கள் தான் ஷூட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி இல்லை, எனக்கு டயலாக் இல்லைனாலும் நான் இருப்பேன், சும்மாவது உட்காந்துட்டு இருப்பேன். யா, ஸோ எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அந்த ட்ராவல் லைக் டோட்டலி நீங்கள் ஃபஸ்ட் சீன்லேருந்து நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டோரியே அன்வைன் பண்ணுறதுக்கு உங்களோட கேரக்டர் தான் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் கேரக்டரை எடுத்துக்கிட்டு லைக் இவ்வளோ ட்ராவல் இருக்குது, அந்த அந்த ப்ராசஸ் ஆஃப் பிளேயிங் வந்தியத்தேவன் அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் சோ மெனி கேரக்டர்ஸ் த்ரூ அவுட் த ஃபிலிம். நீங்கள் புக்கு படிச்சிங்கன்னா தெரியும், வந்தியத்தேவனுக்கு வந்து அவன் பேசுகிறதோட அவனோட சிந்தனை ஜாஸ்தி இருக்கும். தன் கூட அவன் நிறையா பேசுறது இருக்கும். அதெல்லாம் நம்ம சினிமாவில் காட்ட முடியாது. ஆனால் அந்த கண்டினியூட்டியும் ஃப்ளோவும் மெயின்டைன் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா வேறு இடத்துல ஷூட் பண்ணுறோம். நேச்சுரலாக எனி ஃபில்ம் வந்து நீங்கள் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஷூட் பண்ண மாட்டீங்க, மாற்றி ஷூட் பண்ணுவீங்க. பட் ஒவ்வொரு இடத்துல போய் நிற்கும் போதும் இதுக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை மைண்டில் ஏற்றிட்டு வந்து நிற்கணும். நார்மலான ஃபிலிமில் பண்ணுறது அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நடக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும், ஈஸியாக நடக்கும். ஆனால் இந்த கதையில் அப்படி கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் நடக்கும். அப்போ நீங்கள் ஒரு சீன் நடிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் மைண்டில் ஏற்றிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். டு கேரி தட் பேகேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சீனுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பேகேஜையும் கேரி பண்ணுறது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி ரவி கூட பாயிண்ட் அவுட் பண்ணார்ல இல்லையா, இந்த கேரக்டர் ஒவ்வொருத்தருகிட்டையும் வேறு மாதிரி பேசுவான். அதை எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம், அது புக்கில் இருக்கிற விஷயம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம், அதை எப்படி கொண்டு வர போகிறோங்கிறது பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. நம்மளே உட்காந்து டிசைன் பண்ணணும்னா அது வரல. அது மணி சார் கூட போய் உட்காந்து அது ஸ்பாட்டில் அவர் கிரியேட் பண்ணுற மேஜிக் ஒன்று இருக்குது. நீங்கள் சீனை படிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவர் ஷூட் பண்ணுற விதம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் இமேஜின் பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த சீனுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணிங்கனாலே அந்த ஃப்ளேவர் வந்து உட்காந்துரும். அந்த ஷார்ட் டிசைனே அந்த ஃபேக்டரில் இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி சேலஞ்சாக இருந்தது டு கேரி தட் பேகேஜ் வந்து இந்த ஃபிலிமில் ரொம்ப சேலஞ்சாக. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து டீமுக்கு இந்த ட்விட்டர் விளையாட்டுகள் சேட்டைகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து அந்த செட்டில் நடந்த விளையாட்டு சேட்டைகள் எக்ஸ்டென்சிவ் வெர்ஷனா இல்லை வந்து அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாமா? அதுக்கு காரியகர்த்தாவே அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சு விட்டாரு. அது அப்படியே போயிட்டு இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் ஃபன் இல்லை? இல்லை, நானும் ரவியும் நேரில் தான் பேசிக்குவோம், ட்விட்டரில் பேசுனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டாப்ல. எனக்கு இன்னும் 2 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு, தனியாக விட்டு போயிட்டான், கம்பெனியே இல்லை எனக்கு. அப்போ நான் சும்மா போட்டது ட்விட்டரில், இன்னையில வரைச்சு தனியாக விட்டு போயிட்டீங்கன்னு ஆரம்பித்தது பார்த்தா அது அப்படியே ஒரு கான்வர்சேஷனாக கண்டினியூ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் குந்தவை வரும்போது சும்மா விட்டா எப்படி, இளவரசருக்கே ஒன்று போட்டோம், குந்தவைக்கு ஏதாவது ஒன்று போடணும்னு, அப்போ அவங்க அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க. அப்புறம் இப்போ சார் வேறு ட்விட்டரில் ஜாயின் பண்ணதாலும் விக்ரம் சார் அவர் தனியாக ஒன்று போட்டு ஆரம்பிச்சு விட்டார். அது ஒரு ஃபன்னாக போட்டது தான், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அந்த காலத்தில் ஃபோன்லாம் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வந்தியத்தேவன் வேலை. ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணால் போய் பண்ணியிருக்கலாம், தெருவா தேடிட்டு போக தேவையில்லை. அதே மாதிரி நான் மணி சார்கிட்ட கேட்டிருக்கேன், சார் ராஜராஜ சோழன் இப்படி தான் இருப்பாருன்னு அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா, இல்லை சோழ நாட்டுக்கு ஃபுல்லாக தெரியுமா? தெரியவே தெரியாது. ஏன்னா இப்போ ஃபோட்டோகிராஃப்ஸ் கிடையாது, போஸ்டர் கிடையாது, கொடை பிடிச்சிட்டு போனால் அவர் தான் இளவரசர்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எப்படி இளவரசர் தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க? இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதா பைக்கில் டப்புன்னு போய் சேர்ந்துடுறோம், ஒரு பேக் பேக்கை போட்டு கிளம்பிடலாம். அங்கே அப்படி கிடையாது, குதிரையில் போனால் கிழிஞ்சிரும் பேக்கு, அப்போது குதிரை டயர்டாயிரும்,
இங்கிருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கனாலே அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும். ஒரு 5 நாள் 6 நாள் பயணம். அப்போ வந்து நேரம்ங்கிறது எப்படி கழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற சிந்தனைலாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. அதை அப்போ எப்படி தெளிச்சு விட்டுறதாங்க. ரவி சார், நீங்கள் ஹார்ஸ் ரைடிங் பற்றி சொல்லியிருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. கார்த்தி சாருக்கு ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இதில் எலஃபண்ட் கூடலாம் அந்த சேஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டே அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நாவலில் அப்படி தான் இருந்தது. ஆமாம், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் அனிமல். அவ்வளோ பொறுமை இருக்குது அதுக்கு. வந்து யானைக்கு வந்து எவ்வளோ பலமாக இருந்தாலும் அந்த பொறுமை தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணாலும், காதை பிடிச்சி ஏறினாலும், என்ன பண்ணாலும் சரி பாவம் பையன் அப்படின்னு தான் பார்க்கும். அது அவ்வளோ பொறுமை இருக்குது அதுக்கு. ஸோ அதனால் சில ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் இருந்தது எனக்கு. எப்படி ஏறணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், அது எங்கே தொட்டால் வலிக்கும், எங்கே தொட்டால் வலிக்காது, இப்படின்ற விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணி தான் பண்ணோம், இல்லைன்னா பண்ண வாய்ப்பே கிடையாது. அண்ட் என்னென்னா ஒரே ஒரு ப்ராப்ளம், எனக்கு அந்த ரோப்புன்றது இல்லை. நான் வந்து பிடிக்க முடியாது எங்கேயுமே. ஸோ ஒரு பேலன்ஸ்லேயே இருக்கணும். அந்த பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா காலி. யானை அப்படி இருக்கும், அங்கேருந்து விழுந்தா ஏதோ ஒன்றாவது உடையும் கண்டிப்பாக, வந்து விரலாவது உடையும் கண்டிப்பாக. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருந்தது. பட் எனக்கு ஏதோ நல்ல யானைகளாக வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் நல்லபடியாக போச்சு. ரவி, நீங்கள் அடுத்து படம் பண்ண போகிறீங்க, டைரக்ட் பண்ண போகிறீங்க. எஸ் சார். இப்போயும் மணி சார் சேரில் உட்காந்துட்டீங்க, வாழ்த்துக்கள். சரி, இப்போ நீங்க 2 பேருமே வந்து மாஸ் ஃபிலிம்ஸ் பண்ற ஒரு மாஸ் ஃபிலிம்ஸ், ஒரு ஆடியன்ஸ்க்கு, உங்க ஃபேன்ஸ்க்கு படம் பண்றவங்க. திடீர்னு மணி சார் செட்டுல போகும்போது அந்த பழைய எண்ணங்கள் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டே ஷாட் நம்ம போய் வைக்கிறது. இதுவும் மாஸ் படம் தாங்க. இது மாஸ் படம் தான். பட் இருந்தாலும் இது ஒரு கிளாஸான ஒரு படமாவும் இருக்கு. மணிரத்னம் சார் ஸ்கூல் உள்ள போறீங்க. ஸோ மணிரத்னம் ஸ்கூல் உள்ள போகும்போது எதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்க? இல்லை, ஆக்சுவலாக இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பில்டப்பும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது. எந்த குறையுமே வைக்கல மணி சார் எங்களுக்கு. எல்லா பில்டப் ஷாட்லேருந்து எல்லாமே இதில் எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் அது இன்னும் ஸ்டைலிஷாக, இன்னும் ட்ரெண்டியாக, அது இன்னும் பவர்ஃபுல்லாக எப்படி பண்ண முடியுமோ அது இங்கே பண்ண முடிஞ்சது. பஞ்ச் டைலாக் இருந்துச்சா வச்சு இருக்குல்ல, அது கூட இருக்குல்ல உனக்கு, பஞ்ச் டைலாக் கூட இருக்கு. ஆமாம், இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். பஞ்ச் டைலாகோட, காமெடியோட, அதுவும் கார்த்தியும் ஜெயராம் சாரும் பண்ணுற காமெடி வந்து டாம் அண்ட் ஜெரி நம்ம பார்த்து ரசிப்போம் இல்லையா, அப்படி அது பார்த்தாலே ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லையா, ஒரு மூட் மாறும் இல்லை நமக்கு, நல்ல மூடாக அந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இருக்குது பஞ்ச் டைலாக் சொல்கிறது மணி சார் டைலாக். அது அவர் தானே, நீங்கள் சொன்ன மாதிரி ரத்ன சுருக்கமாக எழுதுவார் இல்லையா அவர். சும்மா சொன்ன ஒரு ரொம்ப பிடிச்ச டைலாக் எனக்கு, மக்களை நம்பாதவன் மக்களை ஆள முடியாது, அவ்வளோதான். அது வந்து ஐயோ சொல்லக்கூடாது சொல்லிட்டு என்ன பார்த்துக்கிறேன். விக்ரம் பிரபு சார், ஃபர்ஸ்ட் டைம் அப்பா கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறீங்க. ஐ டோன்ட் நோ காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஹவ் வாஸ் இட் லைக்? பிரபு சாரும் நீங்களும் ஒன்றா வருது. சந்தோஷம் தான், அது ஃபைனலாக நடந்துருச்சு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இட்ஸ் ஃபைனலி ஹேப்பன். அது மணி சாரோட டைரக்ஷனில் இந்த மாதிரி ஒரு படத்தில். ஸோ ரொம்ப சந்தோஷம். பயம் இருந்துச்சு, ஆனால் அதை தாண்டி வந்தாச்சு. ஸோ பாருங்கள், ஏன்னா எங்களுக்கு தான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. பிரபனை இருந்தாருன்னா ஸ்பாட்டில் நல்லா உட்கார்றா குதிரை மேலே அப்படின்னா, அவர் சின்ன வயசுலேருந்து ஹார்ஸ் ஓட்டினவர். விக்கிக்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டார், அப்புறமா நம்மக்கிட்ட சொல்ல சொல்லுவார். பட் அவங்க 2 பேர் அங்கே இருக்கிறப்போ அது வேறு மாதிரி. நானும் ரவி என்ஜாய் பண்ணோம் அவங்க 2 பேரோட கம்பெனியை. ஏன்னா பிரபனை ஸ்பாட்டில் இருந்தாருனாலே அவ்வளோ ஃபன்னாக இருக்குங்க. அவர் மாதிரி எல்லாரையும் அரவணைச்சு எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது யாருனாலையும் முடியாது. எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, வார்மாக இருக்கிறது, உரிமை எடுத்து பழகிறது பிரபு சார் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இது த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய்க்கும் உங்களுக்கு உள்ள சீனை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஃபோட்டோ வரும்போதே உங்கள் ஃபோட்டோவும் அவங்க ஃபோட்டோ வரும்போது மீடியாலலாம் அவ்வளோ பேசப்பட்டது. அவங்களுக்கு கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? 2 பேரும் வில்லி இல்லையா மாறி மாறி உள்ளது? ஆமாம், ஆக்சுவலி அது புக்லேயே இட்ஸ் வெரி ஒரு ஹைலைட்டான சீன். அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன். படத்துக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன். ஏன்னா அவங்க மீட் பண்ணும்போது என்ன சண்டை போட போகிறாங்களா இல்லை எப்படி இருக்கும் அது. ஐ திங்க் அந்த சீன் ஒரு 2.5 3 days ஷூட் பண்ணோம். அந்த ஃபுல் செட்டே ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது, இது எப்படி வரப்போகுதுன்னு. ஏன்னா எவ்வளோ விஷுவலாக பிளான் பண்ணாலும் அது ஒன்ஸ் ஃபில்ம் பண்ணால் தான் தெரியும் சரி இப்படி வந்திருக்குன்னு. ஸோ அது இஸ் அ வெரி சேலஞ்சிங் சீன். அது என்னன்னா எனக்கு ஐ திங்க் அதுக்கு முன்னாடி Day 1 ஆக்சுவலி வித் ஆஷ் தான் எனக்கு ஷூட். நான் அவங்கள Day 1 ஷூட்டிங்லேயே நான் மீட் பண்ணிட்டேன்.
ஸோ அந்த சீனில் எஸ்பெஷலி மணி சார் வந்து சொன்னார், நீங்கள் 2 பேரும் ரொம்ப பேசிக்கிறீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது இந்த சீனுக்கு, இவ்வளோலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக வேண்டாம், கொஞ்சம் தனியாகவே உட்காருங்க, பிகாஸ் யூ நீட் டு பிரிங் தட் அவுட் இன் த சீன். But it was lovely working with her. And off screen, of course, she's a very warm, very, very pleasant person. And on the scene, nalla vandirukku, I think it's come out well. இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல நமக்கு தான் செய்தி வந்துரும்ல, நம்ம தான் டெய்லி அங்கேயே தானே இருக்கோம், அதனால 2 பேருமே சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் இப்ப சொல்றேன். இல்லை மிஸ் பண்ணவே இல்லை. ஷார்ட் முடிஞ்சிருச்சு நீ போயான்னு சொல்லுவார். இல்லை சார் நான் அப்படியே பேக்ரவுண்ட் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன்பாங்க. ஏன்னா மனிஷோட அசோசியேட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. அவங்களாம் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் தனான் இவங்களாம் நிறைய படம் டைரக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தில் எவ்ரிபடி கேம் பேக் அண்ட் ஒர்க். அதனால் மறுபடியும் அவங்களாம் எனக்கு ஜூனியர்ஸ். பட் அவங்களும் டைரக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களும் ஸ்பாட்டில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது குட்டியாக ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்லை அந்த ஃப்ரேமில் அங்கே தேவையான விஷயம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறதா, அது நமக்கு பிடிச்ச வேலை. ஸோ அப்படியே ஸ்பாட்லேயே சுற்றிட்டு இருக்கிறது. ஷார்ட் முடிஞ்சாலும் அங்கேயே இருப்பேன். திரிஷா மேம், ஒரு கமர்ஷியல் படத்தில் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு லீட் ரோல், அது ஜுவல்ஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பண்ணிட்டு போகிறது, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது, எதை என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்க? ரெண்டுமே என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். என்ஜாய்மெண்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இல்லை. பட் இது என்னென்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 20 years ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி படம் நான் பண்ணதில்லை, இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணதில்லை. அஃப்கோர்ஸ் அப்பப்போ ஒரு சாங் சீக்வென்ஸ்க்கு வேணால் பண்ணியிருப்போம். பட் இந்த அளவுக்கு இந்த ஹெவினஸ் இந்த இது பண்ணதில்லை. ஏன்னா இது சீன்ஸ் கூட ஷீஸ் ஃபுல்லி ட்ரெஸ்ட், சாங்ஸ் கூட ஃபுல்லி ட்ரெஸ். ஸோ அது எனக்கு ஒரு ரொம்ப புது படமாக இருந்தது. லைக் மாடர்ன் ட்ரெஸ் தான் யூஸ்வலாக நிறைய அது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா ஷூட் பண்ணும்போது அவ்வளோ தெரியாது, நம்ம அந்த கேரக்டருக்குள்ளே போய் அது வந்துடும். பிரேக் டைமில் தான் அந்த இன்பிட்வீன் ஷார்ட்ஸில் நல்லாவே தெரியும். அப்படியே உட்காரணும், காது வலிக்கும், இது இது ஏன்னா இயரிங்ஸ் பெருசாக இருக்கும். ஹெட் கியர் நம்ம காலையில் ஒரு 6 AM இருந்தால் யூ கான் டேக் இட் அவுட் அட் ஆல். அட்லீஸ்ட் ஜுவல்லரி கொஞ்சம் அப்பப்போ எடுத்துடலாம். ஹெட் கியர் அண்ட் ரெஸ்ட் கூட பண்ண முடியாது. எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஷூட் டைமில் இப்படியே தண்ணி குடிக்க முடியல. ஐ நீடட் டு ட்ரிங்க் இட் வித் ஸ்ட்ரா, ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த ஹெட் கியர். But it was fun. It was all an enjoyment. அது மட்டும் இல்லாம even the jewels also was original இல்ல. The jewels yes, all original jewelry. எல்லா ஆர்டிஸ்டும் போட்ட jewels வந்து ஒரிஜினல். அது டம்மி பீஸ் கிடையாது. இட்ஸ் ஃப்ரம் அ ஜுவல்லரி ஷாப். அண்ட் ஒவ்வொரு அந்த வைரக்கல்லாக இருக்கட்டும், எனிதிங் ஆல் த கோல்டு எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருந்தது. ஸோ அதனால அதோட ஹெவினஸ் இருந்துச்சு. எனக்கு கூட அந்த காதெல்லாம் வலிச்சுது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இது போட்டெல்லாம் நடக்கும்போது இட் வாஸ் நாட் டம்மி, இட் வாஸ் ரியல் பீசஸ். So that is all Mani's insisting of wearing all that natural things rather than the dummy things. இது பொன்னியின் செல்வனுக்கு முன்னாடி பாகுபலி 1, பாகுபலி 2 அந்த கம்பேரிசன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா பாகுபலி 2 தான் இப்போ இந்தியாவிலே பெரிய பிளாக் பஸ்டர், தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில். ஸோ இப்போ நம்ம PS1 அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கா? லைக் தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்துலேயுமே பேன் இண்டியா ஹிட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்று. இன்னொன்று வந்து இன்டர்நேஷ்னல் கூட பார்த்தீங்கன்னா ராஜமௌழி சார் வந்து பாகுபலியை ஆர்ஆர் பண்ண உடனே ஈவன் ஹாலிவுட் பப்ளிகேஷன்ஸ் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியை தனியாக ரெஃபர் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் பாலிவுட்டுன்னு இருந்தது, இப்போ வந்து தே ரெஃபரிங் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஸோ நமக்கும் PS1க்கு அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பேர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நியாயமாக கிடைக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மணி சாரோட ஏஸ்தட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவரோட சென்சிபிலிட்டிஸ் ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நம்ம அவருடைய படங்களில் எடுத்த பாடல்களை அவர் ப்ரெசென்ட் பண்ணதாகட்டும், கேரக்டர்ஸ் அவர் ப்ரெசென்ட் பண்ணதாகட்டும், இல்லை ஒரு இருவர் மாதிரியான ஒரு பீரியடில் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா எடுத்ததாகட்டும், அவரோட விஷுவல் பீசஸ் இன்னைக்கு வரைக்கும் தனியாக நிற்குது. வேறு எந்த படத்துக்கும் நீங்கள் ஒப்பிட்டு சொல்ல முடியாது இந்த படம் மாதிரி இருந்ததுன்னு அவரோட எந்த விஷயமும் நம்ம சொல்லிடவே முடியாது. அப்படி மறுபடியும் இது ஒரு அவர் இந்த பீரியட் ஃபில்முக்கு அவர் டெஃபினட்டாக இது ஒரு பெஞ்ச் மார்க்காக செட் ஆகும் தான் நான் நம்புறேன் இந்த படம். ஏன்னா இந்த கதையை அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் எடுக்க முடியும். இதை கண்டெம்பரரைஸ் பண்ணி இப்போ மாற்றவே முடியாது. இது கற்பனை கதையும் அல்ல. இதில் ஒரு 60% கற்பனைனா 40% நடந்த விஷயம், வரலாற்று மனிதர்கள் இருக்கிற இடங்கும் போது இதுக்கு ஒரு தனி யூனிக்னஸ் இருக்குது இந்த படத்துக்கு. வெறும் ஒரு பீரியட் ட்ராமான்னு இது சொல்லிட முடியாது. இது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனுங்கும் போது இதுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது மணி சார் அதை கையாளுற விதம், ஒரு காஸ்டியூம்ஸ்லேருந்து ஒரு ஆக்ஷன் ஷூட் பண்ணதாகட்டும், இல்லை வந்து ஒரு அரண்மனை காமிக்கிறதாகட்டும், முடிஞ்ச அளவுக்கு லைவ் லொக்கேஷன்ஸில் எடுத்திருக்காங்க. மற்ற படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது எப்படி எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் தனியாக சொல்ல தேவையில்லை. பட் இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் சார், நாங்கள் பயப்பட தேவையில்லை. நாங்கள் வந்து பயங்கரமாக உழைச்சிருக்கோம். அந்த படம் மக்களோட அங்கீகாரத்தில் தான் இருக்குது. மக்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு போய் கொண்டாட போகிறாங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது. அது நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நமக்கு அந்த ப்ரெஷரும் தேவையில்லை. ஏன்னா இவ்வளோ வருஷம் எடுக்க முடியாத ஒரு படத்தை இந்த ஜென்ரேஷனில் எடுத்து முடிச்சதே மிகப்பெரிய சாதனை. அண்டு நம்மளுடைய வரலாற்றை பேச போகிற ஒரு படம் இது. அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு தனி இடம் இந்த படத்துக்கு உண்டு.
ரவி சார் சார். இப்போ விக்ரம் படம் இந்த படத்துலலாம் ஒரு சின்ன ரோல் இருந்தாலும் பண்ண தயார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோஸ் மாஸ் ஹீரோஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து நடிக்க தயாராக இருக்கீங்க. இன் ஜென்ரல் மல்டி ஸ்டார் காஸ்ட் ஏற்றுக்க நீங்கள் தயாரா? கமல் சார் படத்தில் ஒரு சின்ன ரோல் இருந்தாலும் பண்ணலாம், எனக்கு பெருமைன்னு சொல்கிறது வேறு. மணிரத்னம் படத்தில் சின்ன ரோல் கிடைச்சாலும் யூஆர் ரெடி டு டூ அ மைனர் ரோல். ஆனால் அதே மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட் படத்தில் நடிக்க நீங்கள் ஹீரோஸ் ரெடியா? அதுக்கு ஒரு உங்கள் மென்டலாக ஒரு அக்செப்டன்ஸ் அந்த லெவலுக்கு வந்திருக்கீங்களா? இப்போ கரண்ட் இருக்கிற ட்ரெண்டில் அது எப்போவுமே தான் இருக்குது சார், பண்ணணுன்ற ஆசை இருக்குது. பட் என்னென்னா சார், அதை செய்யக்கூடிய ஸ்கிரிப்ட் அமைஞ்சால் கண்டிப்பாக செய்யலாம். அதுதான் ஸ்கிரிப்ட் ஒன்லி ஷுட் டிசைட். ஸ்கிரிப்ட் ஷுட் டிசைட் ஹூ ஷுட் பி பிளேயிங் த பார்ட்ஸ். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அமைஞ்சால் கண்டிப்பாக பண்ணலாம். அதில் ஒன்றும் இதுவே இல்லை. ஐ மீன் முன்னாடியெல்லாம் அப்படி தானே இருந்தது. அதுக்கப்புறம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கேரக்டர்ஸ் டிஃபைன் பண்ணுற ஸ்கிரிப்ட் அது வந்ததுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். I think script and Thisha, director. this question Script for and you. director. இல்ல script and director. A person needs to be able to handle multiple artists. They need to know where to balance who. அது இருந்துச்சுன்னா மட்டும் தான் பண்ண முடியும். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ரவி சார் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கேரக்டர் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து மணி சார் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்து எல்லாமே ஒன்றுன்னு நினச்சிக்கோ, நீ வந்து ஒரு மொட்டை மாடியில் போய் நின்று லைக் சிட்டி எந்த தான், நான் தான் பிரிட்ஜு கட்டினேன், அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் மைண்ட் செட் அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் தாண்டி இருக்க ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் இப்போ கார்த்திக் த்ரிஷாக்கெலாம் வந்து என்னென்ன மாதிரி இன்புட்ஸ் வந்து அதுதான் அந்த ஒர்க் ஷாப்ஸ் வந்து உங்கள் கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? எனக்கு சொன்னது வந்து இவன் எல்லா இடத்துக்கும் போகிறான், எல்லாமே பண்ணுறான். பட் இது எல்லாத்தையுமே வந்து நீ பழைய படங்கள் பழைய கதாபாத்திரங்கள் சாயல் இல்லாமல் அது எவ்வளோ ரியலாக பண்ண முடியும்னு முயற்சி பண்ணுன்னு சொன்னார். அந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தை மனிதனாக வாழ முடியுமான்னு முயற்சி பண்ணேன். அந்த மட்டும் தான் எனக்கு ஒரு ப்ரீஃபாக கொடுத்தது. மற்றபடி ஒரு சீன் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. இல்லை இங்கே அவன் புத்திசாலியாக தெரியணும், இங்கே அவன் இன்னசென்ட்டாக இருக்கணும், அப்படி வந்து அவனுடைய கதாபாத்திரத்தோட தன்மை எங்கெங்கே எப்படி இப்படி இருக்கணும்னு மட்டும் சொல்வாரே தவிர எனக்கு பேசிக்காக கொடுத்தது ட்ரை டு பி ரியல். நீ காமெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ சும்மாவே வந்தியத்தேவன் நேச்சுரலாகவே அவனுக்கு ஒரு ஹியூமர் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுன்னு தான் சொன்னார். கார்த்திக் சார், ஐம் வாஜிதா ஃப்ரம் ரேடியோ பிளாக் ஷிப் அண்ட் ஹோல் டீமுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் வந்தியத்தேவன் கிட்டேருந்து கார்த்திக் சார் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்னது, அந்த அவர்கிட்டலேருந்து கார்த்திக் சார் கற்றுக்கிட்ட ஒரு கேரக்டர் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்னென்ன? ஏன்னா அன்றைக்கி த்ரிஷா மேம் கிட்ட கேட்கும்போது அவங்க என்றைக்குமே கெத்தாக இருக்கணும் குந்தவி, ஸோ குந்தவி கிட்டேருந்து நான் அதை கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்தியத்தேவன் கேரக்டர் கிட்டேருந்து கற்றுக்கணுன்னா என்னென்ன? வந்தியத்தேவன் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எந்த விஷயத்துக்குள்ளேயும் யோசிச்சுட்டு உள்ளே போகிறது கிடையாது. உள்ளே போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அப்புறமா யோசிப்பான், வெளியும் வந்துடுவான். ஸோ லைஃப்பில் என்றைக்குமே நம்ம பதட்டம் ஆகணும், பயப்படணும் அவசியமே இல்லை. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சா எந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நான் கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். த்ரிஷா, உங்கள் கேரியரில் வந்து லைக் லாட் ஆஃப் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெஸ்ஸி கேரக்டர், ஜானு, இதில் வந்து ரொமான்டிக் ஃபிலிம்ஸில் இருந்திருக்கு. பட் ஸ்டில் நீங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு கமாண்டிங்காக இருக்கணும், ஒரு குந்தவைங்கிற கேரக்டர். ஸோ உங்களோட டோட்டல் கேரியரில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் வெரி ஸ்பெஷல்னு சொல்லலாமா? ஏன்னா பிகாஸ் ஒரு அருண்மணிவர்மனுக்கு ஒரு மென்டராகவும் உங்களோட கேரக்டர் இருக்கும், ஒவ்வொரு வந்தியத்தேவனை நீங்கள் தான் அனுப்பி வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு கமாண்டிங்கான கேரக்டராக இருக்கிறப்போ இது ஒரு ரொம்பவே ஸ்பெஷல் ஆர் ஒரு ஐகானிக், லைக் இதான் என்னோட பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ஹவ் இட் இஸ்? டு பி வெரி ஆனஸ்ட், ஜெஸ்ஸி ஜானு எனக்கு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது அது ஒரு ஐகானிக் கேரக்டர்னு. அது பிஃபோர் த ரிலீஸ் சொல்லவே முடியாது. அதான் ஐ திங்க் ஐ செட் இட் ஃபியூ டேஸ் அகோ. நம்ம ஒரு பேக்கேஜிங் பண்ணுறோம், we are giving it to the audience. அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க அது ஐகானிக்கா கல்ட் ஃபில்மா என்ன மாதிரி. பர்சனலாக என்ன கேட்டால் இட்ஸ் அ கேரக்டர் ஐ லவ்ட் அண்ட் இதுலேயும் ரொமான்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கணும். பட் திஸ் இஸ் சர்டன் டிமீனர் பிகாஸ் ஷீ இஸ் அ பிரின்சஸ், ஒரு சர்டன் ஸ்ட்ரென்த் இருக்கும். பட் நீங்கள் படம் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவலி என்கிட்ட சொல்லணும் இது ஐகானிக் ஆகுமா இல்லையான்னு. Yes. Very much. I think that's a certain style Maniso always works with, because I did a film with him like I think almost a decade and a half ago. அந்த மாதிரி அந்த படத்துக்கும் ரீடிங்ஸ் பண்ணோம், இந்த படத்துக்கும் பண்ணோம். So his style of working is very same, just like how, like you said, the West adapts it. He has a certain way of doing it. And I think that's what makes our job so much more challenging and easier also. Yes.
Absolutely. We didn't sleep half the time. இல்லை அது ஆக்சுவலி 3 o'clock 4 o'clock நாங்கள் அசம்பிள் ஆகி மேக்கப் போட ஆரம்பிக்கணும். ஷூட்டிங் வந்து 6-7 மணிக்கு மேலே தான். பட் இன்னும் இந்த காஸ்டியூம் போடுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். மேக்கப்பு 2-3 hours ஆகும். இல்லை ஆக்சுவலி நார்மலாக சொல்லுவாங்க ஹீரோஸ் ஈஸியாக வந்து ரெடி ஆயிடலாம். இதில் ஹீரோஸ் கூட தே ஹேட் அ வெரி டஃப் டைம். ஏன்னா அந்த ஆர்மர் மார்க்ஸ் சில பேருக்கு, அப்புறம் இந்த ஹேர் அஃப்கோர்ஸ் ஹேர் ஜுவல்லரி ஈக்குவலாக. இப்போ நான் ஒரு 2:30 வந்தால் இவர் ஒரு 2:45 வந்துடுவார், இவர் ஒரு 2:50 வந்துடுவார். ஸோ we were all assembled at the same time, went through the same amount of hard work in terms of dressing. அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. Yes. அது ஒரு 20 பேர் இருக்காங்க சார். Each of us had like what 5 people around us all the time. At least. Yeah. So. கம்மி எனக்கு தான். அவங்களா ஓவர் ராஜகுடும்பம். இல்லை ஈவன் எத்தனை மணிக்கு சாப்பிட வரைக்கும் டிபார்ட்மெண்ட் இருக்கு. சார் நீங்கள் போய் சாப்பிடலாம் சார் இப்படி சொல்கிறதுக்கு ஒன்று இருக்கு. வெரி ரேர்லி சார், வெரி ரேர்லி. நான் யூஸ் பண்ணியிருக்கேன் விக்கு தாடி எல்லாமே. நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் நிச்சயம் நல்லா பண்ணியிருக்காரு. அங்கே பார்க்கும்போது மணி சார் சொன்ன அந்த ப்ரீஃப்ஸ் எல்லாமே அதுக்குள்ளாரே தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட ஃபுல் கமிட்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காரு. நம்ம அந்த காலத்து படங்கள் அந்த காலத்துக்காக நம்ம அதை ரசிக்கிறோம். இந்த காலத்து படங்கள் வந்து இந்த காலத்துக்காக நம்ம ரசிக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ரசிகருக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஐ திங்க் அதையும் இதையும் ஒத்திடக்கூடாது. பட் ஐ திங்க் ஹீஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நிச்சயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். Yes, thank you so much.